இன்றைய நற்செய்தி வாசகமும் முதல் வாசகமும் பெண்களை மையப்படுத்திய ஒரு வாசகங்களாக இருக்கின்றது. விபச்சாரம் என்பது பெண்கள் மட்டுமே ஈடுபடக்கூடிய தொழிலா? முதல் வாசகத்திலும் சரி, நற்செய்தி வாசகத்திலும் பெண்களை மட்டும்தான் இழுத்து வருகிறார்களே தவிர அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்களை அவர்கள் கொண்டு வரவில்லை. எனவே விபச்சாரம் என்பது விரும்பி ஏற்ற தொழில் அல்ல, மாறாக விரும்பியவர்கள் நலமுடன் வாழ்வதற்காக தன்னையே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சாகடித்து கொள்கிறார்கள். அதுதான் விபச்சாரம். ஆனால் விபச்சாரம் வெறும் பெண்களால் மட்டும் ஏற்படக்கூடிய தொழில் அல்ல, மாறாக என்னது, அவர்களோட ஆண்களும் இருந்தால் மட்டும்தான் அது விபச்சாரம் முழுமையடையும். ஆனால் இங்கு விபச்சாரத்தினால் பிடிபட்ட 2 பெண்களை முன்னிறுத்துகிறார்கள். 2 பெண்களையும் ஆண்டவர் தனது திருத்தூதர்களை வைத்து என்ன பண்ணுறாரு, காப்பாற்றுகின்றார். முதல் வாசகத்தில் சூசன்னா, இந்த கதையை நம்ம எல்லோருமே கேட்டிருப்போம். எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார்கள். அவர்கள் அழுது புலம்பியதனால் அவர்களுடைய வலுவற்ற நிலையில் ஆண்டவருடைய ஆவி தானியேலின் வழியாக அவருக்கு உதவி புரிந்தது. நற்செய்தியில் இயேசு உதவி செய்கின்றார். இயேசு உதவி செய்த பின்பு எல்லாருமே கிளம்பி போய்விடுகிறார்கள். இறுதியில் யார் இருக்கிறா? இறுதியில் யார் யார் இருக்கிறாங்க? இயேசு மட்டுமே அங்கே இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இதை புனித அகஸ்தினார் ரொம்ப அழகாக சொல்லுவார். கருணையும் காயமும் நின்று கொண்டிருக்கின்றது. என்னது? கருணையும் காயமும் நின்று கொண்டிருக்கின்றது. கருணை காயத்தை வென்றுவிட்டது. புரிஞ்சுதா? கருணையும் காயமும் நின்று கொண்டிருக்கின்றது. கருணை காயத்தை வென்றுவிட்டது. இனிமேல் பாவம் செய்யாதீர். கருணையின் வழியாக இயேசு அந்த பெண்ணின் குற்றத்தை மன்னிக்கின்றார். நாமும் சில நேரங்களில் வலுவற்றவர்களாக இருப்போம். என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருப்போம். வாழ்க்கை அவ்வளவுதான் என்று முடங்கி கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவருடைய ஆவி யாரோ ஒருத்தர் வழியாக நமக்கு உதவி புரிந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் நிறைய பேர் அனுபவித்திருப்பீர்கள். யாரோ ஒருத்தர் வழியாக ஆண்டவர் நமக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த உத்வேகத்தை அனுபவிப்பவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே நாம் கொண்ட காயத்தை கருணையின் வழியாக அவர் குணப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த கருணையை உணர்ந்தவர்களாக வாழ வரவேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடும்.